Hi, Sniffer from Siddharth Sundarajan. So, in the Vathagan series, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு அப்படி என்ன போயிடும். ஸோ ஸ்டார்டிங் வித் டிராகன். ஸோ டான் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தேட்டர் கட்டும்போது எல்லாருமே டிராகன் அப்படின்னு சொல்லி கட்டும்போது பயங்கர கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான் அவருக்கு. ஸோ ஒரு ஃபினாமினலான ஒரு படம், வேற லெவலான ஒரு படமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்னதா கொஞ்சம் லேக் இருந்ததுனாலுமே படம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த லேக் அப்படின்னா என்னன்னா, ஒரே மாதிரி படம் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து அவன் கெட்ட வழியில போறான், ஆனா அடுத்தடுத்து நல்லது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான கேட்டரிங் வந்துட்டு ரொம்ப லென்த்தா அந்த நல்லது நடக்கிற சீன்ஸை வந்துட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால லைட்டா லேக் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. மற்றபடி வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் தரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாதான் சொல்லலை, லைட்டா தான் எனக்கு அந்த லேக் தெரிஞ்சது. பட் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது போல இருக்கு. பெருசா ரெஸ்பான்ஸ்ல யாருமே இந்த லேக் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. மற்றபடி தரமான படம். ஸோ பிரதீபங்கனோட ஆக்டிங்கே வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் இந்த கேரக்டர் வந்துட்டு பயங்கர லேயர்டு கேரக்டர். ஸோ ஏகப்பட்ட ஃபிளாஸ், ஏகப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு அந்த ஆக்டிங் ஸ்கோப்புமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆக்டிங்குமே அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபினாமினலான ஒரு ஆக்டிங். அண்ட் 4 கேமியோ இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஸ்னேகா மேம் கேமியோ ஒன்று இருக்கு, அப்புறம் டைரக்டர் சாரோட கேமியோ. அது போக 2 கேமியோ இருக்கு. அதுல ஒன்று வந்துட்டு சொல்ல வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். அதுவுமே வேண்டாம், அது ஒரு சிம்பிளான ஒரு கேமியோ தான். பட் இருந்தாலுமே அது நல்லா இருக்கு. சாங் நடுவில் அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் ஒரு கேமியோ இருக்கு. படம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் பிளாட் ரிவீல் பண்ணல. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு இன்னுமே அந்த முழு பூசணிக்காக நான் ஓப்பன் பண்ணாமே விட்டுறேன். பார்க்காதவங்க அதை நீங்களே போய் தேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி ஒரு செம்ம சூப்பரான ஒரு படம், நல்ல கருத்து சொல்ற ஒரு படம், கருத்து திணிக்காம அது அழகா சொல்லியிருக்கிற ஒரு படம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு லவ் டுடே அண்ட் ஓமை கடவுளை விட சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த படம் வந்துட்டு அந்த படத்தை விட ஒரு 1% கம்மியா இருந்துச்சு. அது எங்க என்ன மிஸ் ஆனிச்சு சொல்லிட்டு எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் இந்த படம் வந்துட்டு அந்த 2 படங்களை விட 1% கம்மியா தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அது ஏங்கிறது எனக்கே தெரியல. ஸோ மொத்தமா பேக்கேஜிங்கா வந்துட்டு இந்த படம் கொஞ்சம் ஒரு இரோடத்துல இறங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அதனாலதான். மற்றபடி ஒரு தரமான படம் தான். தேட்டர்ல போய் பார்க்காம செக் பண்ணி பாருங்க. நிலவுக்கு பார்க்கல, ரிப்போர்ட்ஸா பார்த்தா கொஞ்சம் பேடா தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துட்டு என்னங்கிறத சொல்றேன். ஸோ பார்ப்போம். அப்படியே அப்டேட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ரியோடைய ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தை வந்துட்டு ஆல்ரெடி ஹவுஸ் மிக்ஸாங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா. இப்போதைக்கு வந்துட்டு ரியோட பர்த்டே வந்துருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அவர் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பத்தின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு ரியோடைய ஸ்வீட் ஹார்ட் படத்துல வந்து அவருடைய நேம் வந்துட்டு வாசு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம கலையரசன் தங்கவேல் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கூட ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு நடிச்சிருக்காரு. மாளவிகா அவங்க வந்துட்டு ஜோ படத்துல ஹீரோயினா பார்த்திருப்பீங்களா. ஸோ அந்த படத்தை அவங்க தான் இந்த ஹீரோயின் வந்து இந்த படத்துல பிளே பண்றாங்க. படத்துடைய பூஜை நடந்தப்ப வந்துட்டு நானே இந்த அப்டேட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு கலையரசன் தங்கவேல் அப்படிங்கிற ஒரு டெபியூட்டன் டைரக்டர் கூட வந்துட்டு அவங்க படம் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு இந்த படத்துல அதான் இந்த படம். ஸோ ஆண்டவம் பொல்லாதது அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாளவிகா இருக்காங்க. அது போக வந்துட்டு இன்னும் சில ஹீரோயின்ஸுமே இருக்காங்க. ஸோ வேற என்ன மாதிரி ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியல. மோஷன் போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதோட இன்னொரு படம் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகி அந்த படத்தை ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எப்போ முடிச்சாருங்கிறது எனக்கே தெரியல. ஸோ அந்த படம் வந்துட்டு நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற ஒரு படம் ட்ரெயிலர் கட் ரிலீஸ் ஆச்சு. சூப்பரா இருந்துச்சு ட்ரெயிலர். மொத்தமா அம்மாவை தான் மெயின் ஃபோக்கஸா வச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அந்த கேரக்டர்ஸோடைய அம்மா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாரோடைய கேரக்டர்ஸோடைய அம்மாவை பேஸ் பண்ணின கதை. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டோரி. ஸோ இது வந்துட்டு செப்பரேட் ஹாட்ஸ்பாட் படம் மாதிரி வந்துட்டு வரப்போதா இல்ல பிளெண்டடா வரப்போதாங்கிறது தெரியல. பட் இந்த படத்துல வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பரா ஒரு அம்மா வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒருத்தர் என்னடானா வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஸ்லட் ஷேம் பண்றாங்க. சமூகம் வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு ஸ்லட் ஷேம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு அம்மா வந்துட்டு அவங்க விதவையா இருக்கிறத வச்சு இது பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு அம்மா வந்துட்டு அந்த பையனே நீ எப்ப சாவ உங்க சத்தனை வித்து இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு அம்மா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஆசிரமத்தில் வர்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் கேஸ்டிங்கா பார்க்கும்போது வந்துட்டு ரியோன்னு இருக்காரு. அது போக வந்துட்டு பாரதிராஜா சார் இருக்காரு. அதுக்கப்புறம் நட்டி இருக்காரு, யோகி பாபு, விக்னேஷ்காந்த், ரிஷிகாந்த், ஏகன் அண்ட் வடிவுக்கரசிமா இருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு சாண்டி மாஸ்டருமே இருக்காரு. சாண்டி மாஸ்டர் தான் வந்துட்டு ட்ரெய்லர்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சாண்டி மாஸ்டரோட அம்மா தான். சாண்டி மாஸ்டர் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு ஆசிரமத்தில் வர்ற மாதிரி தெரியுது. அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ரிஷிகாந்த் அவருடைய கேரக்டர் வந்துட்டு சொத்தை வித்து அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரியோ அவங்களுடைய அம்மாவை தான் ஸ்லட்சியம் பண்ற மாதிரி தெரியுது. நட்டியோடைய அவங்க அம்மா வந்துட்டு விதவை அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ பேசிக்கா இது வந்துட்டு சும்மா கெஸ் தான். அந்த ட்ரெய்லர்ல லேட்டர்ல பிட்டு தான் காமிச்சிருக்காங்கிறதுனால எனக்கு கிளியரா கட்டா தெரியல என்ன மேட்டர்னு தெரியல. பட் படம் வந்தா நமக்கு தெரியும். மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஒரு தரமான படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹார்டான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு டொவினோ தாமஸோடைய மல்டிவர்ஸ் மன்மதன் அப்படிங்கிற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு. டேரக்டர் வந்துட்டு ஆதித்யன் சந்திரசேகரன். இவர் இதுக்கு முன்னாடியுமே ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு. என்னங்கிறது தெரியல. படங்கள்லாம் பெருசா பார்த்ததில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் சொல்லிட்டு. மல்டிவர்ஸ் பேஸ் பண்ணி படம் பார்ப்போம். அதை தொடர்ந்து கிஸ் படத்தை பத்தி ஒரு இன்சைட் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கவினோடது அந்த படத்துல லைட்டா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ஃபேண்டசி எலமெண்ட் இருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்ந்து எஸ்கேனோட பர்த்டே வந்துட்டு மதராசி படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு
மியூசிக்கான டீசர் ஏஆர்எம் வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ அதுல வந்துட்டு விஜய் ஜமால் வந்துட்டு இந்த படத்தை நான் கேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் பாலிவுட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில அவர் இருக்கும்போது இனிமே வில்லன் ரோல்ஸே பண்ண மாட்டேன், எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலுமே அவர் கூட நான் வில்லன் ரோல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. பட் இந்த ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறமா இவர் எதுவுமே சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிஜு மேனன், ஷபீர் இவங்களுடைய கேரக்டர்ஸுமே வந்துட்டு நல்லா வந்திருக்கு, அவங்க ஒரு முக்கியமான ரோலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ பிளாட்டை வச்சு எனக்கு ஒரு சில இந்த டீசர் வச்சு கண்டுபிடிச்சிருக்க எனக்கு தோணுன விஷயங்கள் என்னன்னா, அந்த இன்டர்நெட்ல சுற்றிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, எஸ்கேனாக்கு வந்து இந்த படத்துல ஒரு டிசார்டர் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிசார்டர் அப்படின்னா கஜினி படத்துல எப்படி இந்த மறக்கிற வியாதி இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுவும் ஏஆர் முருகதாஸோட படம் தானே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அப்படி இல்லைன்னா சிறுத்தை படம் மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு நோய், அந்த சாக போற தருவாயில இருக்கிற மாதிரி. ஏன்னா சண்டை படம் போதே ஒரு மாதிரி தலையை இப்படி இப்படின்ட்டே இருக்காரு, ஏதோ ஒரு கண்ணு சொருகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ மேபி ஏதோ ஒரு டிசார்டரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சிறுத்தை படம் மாதிரி சாக போற நிலைமையில இருக்க அந்த ரத்னவேல் பாண்டியன் கேரக்டர் மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிறதுமே தோணுது. ஏதோ ஒரு மிஷின்காக தான் இது பண்ற மாதிரி தெரியுது. காரெல்லாம் வெடிக்குது. விஜயமலோட லுக் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லன் மாதிரி தெரியுது. ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச டீசரை வச்சு. ஆனா இந்த டீசர்ல இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு அந்த மத அப்படிங்கிறதுக்கு மேல ரத்தம் இருக்கு. அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்தா அந்த மேட் அப்படிங்கிறதுக்கு மேல ரத்தம் இருக்கு. ஸோ அதை வச்சு அந்த மேட்னஸ், அந்த மதம் பிடிச்ச யானைங்கிற மாதிரி மீன் பண்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு தெரியுது. ஸோ அப்படிதான் பண்றாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்துக்கு சொல்லிட்டு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்டிஆர் நீல், நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ட் பிரசாந்த் நீலோட படம். ஸோ அந்த படத்துலேயே பூஜை வந்துட்டு இந்த வாரம் நடந்துருச்சு. ஷூட்டிங் வந்துட்டு ஆப்வியஸா சலா 2 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முடியறதுக்கு பேலன்ஸ் இருக்கு போல இருக்கு. அதை முடிச்சுட்டு மார்ச் மாசத்துல தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா என்னங்கிறது தெரியல. சலா 2 பத்தி எந்த அப்டேட்டுமே இன்னும் வரல. ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிட் தி தேர்ட் கேஸ் நம்ம நானினாவுடைய படம். ஸோ அந்த படத்தோடைய எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு. டீசர் வந்துட்டு 24th February, அதாவது நம்ம மண்டே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. படம் வந்துட்டு May 1 வருது. ஸோ டீசருக்காக ஒரு பயங்கர வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹிட் சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் நானினா இருக்காருங்கும் போது அந்த அர்ஜுன் சர்காருங்க அந்த கேரக்டர் ஹிட் 2ல வரும்போதே வந்துட்டு ரொம்ப டெரிஃபிக்கா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேர் ஏஷ்கி மெயின் பாலிவுட் ப்ராஜெக்ட் நம்ம தனுஷ் சாரோடது, ஆனந்த் ட்ரை பண்றாரு இல்லையா. ஸோ அம்பிகாபதி அண்ட் அத்தரங்கிரி டைரக்டர். ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்துட்டு இந்த வாரம் தொடங்கிடுச்சு. கிருத்தி சனனுமே இந்த ஷூட்டிங்ல இருக்காங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு அம்பிகாபதியோட சீக்வல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. டீசர் பார்க்கும்போது அப்படி மாதிரி தெரியுது. நமக்கு என்னங்கிறது கிளியரா தெரியல. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்வலா இல்ல அந்த குந்தனுங்கிற அந்த கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாங் டைம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த நம்ம பைசன் படம், நம்ம துருவிக்ரம், மாரி செல்வராஜோட படம் வந்துட்டு ஃபைனலா ஷூட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரொம்பவே நாட்கள் எடுத்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் வந்துட்டு போயிருக்கு. மசில் பில்டிங்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. ஒரு கபடி பேஸ்ட் ஃபிலிம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான படமா இருந்தாகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். காட் ஆஃப் லவ் STR 51 படத்தை வந்து ஒரு சின்ன நியூஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. என்னன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஒரு தரமான படம். நம்ம சேனல்ல கூட இந்த படத்தை வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த படத்துல வந்துட்டு மியூசிக் வந்துட்டு ரொம்ப பலமான ஒரு மியூசிக்கா இருந்துச்சு. ஒரு இந்தியா ஆர்டிஸ்ட் ஓஷோ வெங்கட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாரு. டெபியூ ஃபிலிம்க்கு வந்துட்டு பண்றாரு. ஸோ அந்த மியூசிக் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் இப்போவே வைப்பா தான் இருக்கு. நான் பிளேலிஸ்ட்ல வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் ஓஷோ வெங்கட் வந்துட்டு இப்போதைக்கு STR 51 டாக்ஸ்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்துல அவர் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி லாங் டைம் பெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம LCU உடைய அந்த Chapter 0 அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆயிரும், அப்போ ரிலீஸ் ஆயிரும், ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா March 14 ரிலீஸ் ஆக போகுது, 10 to 15 minutes இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 0 எப்பதான் வரும் அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பயாவது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. கூலி படத்தை பற்றி கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன, பூஜா ஆக்டிவிட்டி இந்த படத்துல ஒரு சாங்ல டான்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ லோகேஷனை வந்துட்டு இந்த கூலி படத்தை ஒரு அவருடைய படமா இல்லாம இதுலயுமே இந்த 50-50 மாதிரி சூப்பர் ஸ்டாருக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ற போல இருக்கு. அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் விஷயங்கள்லாம் ட்ரை பண்ற போல இருக்கு. ரொம்பவே ரத்தம் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கமர்ஷியலாவே போகலாம் இந்த படத்துல. இது LCU கிடையாது அப்படிங்கறதுனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி அவருடைய டச்சுமே கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சாரோட இந்த வெங்கி எட்லூரி ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த படம் இப்போதைக்கு சைன் ஆயிடுச்சு, சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த படம் இல்லாம இன்னொரு தெலுங்கு படமே அவர் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு, சந்து மோடன்டி அப்படிங்கிற ஒரு டேரக்டரோட. ஸோ அவர் வந்துட்டு பிரேமம் படத்தோட தெலுங்கு வெர்ஷன் ரீமேக் பண்ண ஸ்ருதிஹாசன் நாகேஸ்வரியை வச்சு அந்த டேரக்டர் கூட இன்னொரு படமே சைன் பண்ணியிருக்காராமா. ஸோ 2 தெலுங்கு டேரக்டர்ஸ் கூட படம் வந்துட்டு பண்ண போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சூர்யா 45 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நடக்கும். எந்தெந்த ஆர்டர்ல வருது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்துல இருந்து வந்துட்டு த்ரிஷாவுடைய லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ரம்யா அப்படிங்கிறத அவங்களோட பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. April 10ங்கிறத மறுபடியும் ரிலீஸ் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீசர் அப்டேட் தான் வரும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். பட் எதுவுமே வரல. ஸோ இந்த மாசம் எண்டுக்குள்ள டீசர் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பிரதீப் அஸ்வத் ஏஜிஎஸ் இந்த காம்போ வந்துட்டு இன்னொரு தடவை சேர போறதா அஸ்வத் வந்துட்டு இந்த டிராகன் படத்தோடய இந்த ரிலீஸ் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஆப்வியஸா நாங்கள் வந்துட்டு திரும்ப ஒரு படம் பண்ணுவோம், அது ஏஜிஎஸ் கூட தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவராவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் இயர் 51 அப்புறமா வரும் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம பிரதீப்புடைய ப்ராஜெக்ட் பொறுத்தவரையில அவருடைய டைரக்ஷனல் படம் வந்துட்டு அவரே தான் கண்டிப்பாக நடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் இன்னுமே முடியலை. ஸோ அது வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க்லேயே தான் இருக்கு. அதை முடிச்சுட்டா இப்போதைக்கு வந்துட்டு நம்ம எல்லைக்கே வந்து கீர்த்தி சுரன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அந்த படம் தான் பண்றதா ஐடியா இருக்காரு. ஸோ பண்றதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இந்த படம் எப்போ பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, நான் இந்த படம் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்காக என் ஃப்ரெண்டு கூட ஒரு படம் பண்ணேன். பட் அந்த படம் நான் ஸ்டாருக்காக பிரதீப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாருக்காக பண்ற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே ஒரு ஸ்டாரா தான் பார்க்கறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. நரேந்திர பிரசாத் பிளாக் ஷீப்போட நரேந்திர பிரசாத் இப்பதான் கதை போமா அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு அதாவது யூடியூப் சீரிஸ் வந்துட்டு முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரு சேண்ட் ஐடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருந்தாங்க. நான் அந்த சீரிஸ்லாம் பார்த்ததில்ல. பட் இன்டர்நெட் ஃபுல்லாமே இந்த சீரிஸ் வந்துட்டு பயங்கர அழகாட்சி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தா நான் வந்துட்டு சொல்றேன் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவருடைய டெபியூட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ ஹீரோ. ஸோ அந்த படத்துல வந்துட்டு அவர் ப்ரொட்டாகனிஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் தான். பட் இவர் வந்துட்டு ஒரு கூட ஒரு கேரக்டரா வராரு. ஸோ படத்தோடைய பேர் யமகாதகி. ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி தெரியுது, ஒரு கடவுள் பேஸ் பண்ண படம் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு அவங்களோட வீட்டில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல கடவுள் இருக்காங்க, அம்மன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்காங்க போல இருக்கு. பட் அந்த ரூம்ல இருந்து திடீர்னு ஏதோ ஒரு வாசம் வருது, இந்த ரூம் ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போராடி இந்த ரூம் ஓப்பன் பண்றாங்க. அதோட அவங்க செத்தும் போயிடுறாங்க. ஸோ ஃபியூனலுக்காக எல்லாம் பண்ணிட்டு இந்த ஃபியூனல் முடிஞ்சு பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கும்போது கை கால செய்து என்னடான்னு பார்த்தா அந்த பணம் அப்படியே எழுந்து உட்காந்து டீசர் முடிச்சிட்டானுங்க. ஸோ ஒரு மாதிரி பயங்கர அந்த ஹாரராகவும் இருக்கு. மற்ற சமயம் அந்த சாமி வந்து இறங்கிடுச்சா அப்படிங்கிறது கிளியர்னு கேட்டால் தெரியல. ஏதோ ஒரு ஃபேண்டசி இருக்குங்கிறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் சொல்லிட்டு இருக்கு. மார்ச் 7 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம். கேப்டன் மில்லர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். ஸோ அவருடைய ஹை ஆக்டைன் ஆக்ஷன் ஃபிலிம் வந்துட்டு இப்போதைக்கு அக்ஷய் குமாருக்கு வந்துட்டு சொல்லியிருக்காராமா. ஸோ அந்த படம் வந்துட்டு ஓகே ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை பாலிவுட்ல எடுக்கிறத ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஜூலைல வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சுழல் சீசன் 2 ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு தரமான ட்ரைலராக இருந்துச்சு. சீசன் 1ல தான் கண்டினியூ பண்றாங்க. ஸோ நந்தினி வந்துட்டு கிளைமேக்ஸ் இந்த சீசன் 1 கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாரு, இந்த வில்லனை வந்துட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இவர் ஜெயில தூக்கி போட்டுறாங்க போல இருக்கு. ஸோ 8 மாசம் கழிச்சு இப்போதைக்கு சக்கரை வந்துட்டு ஒரு லாயரை ஹையர் பண்றாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு லால் வராரு. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பாவே கதிரு அவருடைய அந்த கேரக்டருக்கும் சக்கரன் கேரக்டர் இந்த லால் சாரோட அந்த கேரக்டருக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு லால் சார் யாரோ கொண்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு 8 பொண்ணுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத 8 பொண்ணுங்க தான் சஸ்பெக்ட்ஸா இருக்காங்க இந்த கொலையில. இந்த 8 பொண்ணுங்களை யாராவது கொலை பண்ணாங்களா இல்ல எதுக்காக கொலை நடந்துச்சு அப்படிங்கறத பேஸ் பண்ண ஒரு படமா ஒரு சீரிஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சீரிஸ்ல வந்துட்டு பார்ட் 1 மாதிரியே இதுலயும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே லேண்ட்ஸ்கேப்பாவே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சீரிஸ்ல வந்துட்டு மெயின் ஃபோக்கஸா பார்த்திபன் அண்ட் போலீஸ் கேரக்டர் வச்சு தான் போயிருப்பாங்க, ஸ்ரேயா ரெட்டியை வச்சு. பட் அதுல இருந்து கண்டினியூ ஆகி இப்போதைக்கு நந்தினி அண்ட் இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் இருக்க போது. இவங்க ரெண்டு தான் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் கதிர். ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் போக போகுது அப்படிங்கிறதுமே வந்துட்டு புஷ்கர் காயத்ரி சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கிரியேட்டர்ஸ். ஸோ இந்த சீரிஸை வந்துட்டு 2 டேரக்டர்ஸ் பண்றாங்களாமா, பிரம்மா அண்ட் இன்னொரு டேரக்டர். ஸோ இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு புது ஃபெஸ்டிவல் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. நம்ம 2 சீரிஸ்லையுமே 2 சீசன்ஸ்லையுமே அந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மேட்டர் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சீரிஸ் வந்துட்டு இதோட முடிய போறதுல லாட் ஆஃப் சீசன்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணிருக்கிறதாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான வெப் சீரிஸா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தமிழ்ல ஃபர்ஸ்ட் சீசன் 2 சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்த வெப் சீரிஸா யூடியூப் சீரிஸை விடுங்க, பட் வெப் சீரிஸா பார்க்கும்போது எந்த வெப் சீரிஸுமே சீசன் 2 அப்படிங்கிறது பெருசா வந்தது இல்லை தமிழ்ல. பட் சுழலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது. அண்ட் வதந்தி சீசன் 2மே வந்துட்டு கிரியேட் பண்றது நம்ம புஷ்கர் காயத்ரி தான் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்களுமே அந்த இன்டர்வியூல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், செம்ம சூப்பரா இருந்துச்சு. சீசன் 2 28 ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரதீப் ராகவோட ஃபேமஸான எடிட்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எடிட்டர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹெச்வினத் வந்துட்டு ஹெச்வினத் வந்துட்டு தனுஷ் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி பார்க்கலாம் இந்த படம் இருக்குது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி அண்ட் ஜாக்கி ஷ்ராஃபோடைய படம் ஸோ முத்து என்கிற கட்டன் அப்படிங்கிற படம். ரொம்ப நாள் முன்னாடி இந்த முத்து என்கிற கட்டன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு விஜய் சேதுபதி பண்றதுங்கிற ஒரு நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த படம் ஜாக்கி ஷ்ராஃபுமே இருக்கிற போல இருக்கு. 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஒரு ரூரல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுந்தர் சி அண்ட் வடிவேல் சாருடைய கேங்கஸ் அந்த படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்துட்டு May 16 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காஞ்சனா 4 வந்துட்டு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போதைக்கு ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்துல வந்துட்டு ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ அவருமே இந்த படத்துல இருக்காரு. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு ஒவ்வொரு காஞ்சனா நரண்மணி சீரிஸ்ல அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல உள்ள காமெடியன்ஸ் தூக்கி உள்ள போறது வழக்கம் தானே. அந்த வகையில போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு.
ஜெயிலர் 2 வந்துட்டு இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு கேஸ்டிங்ல வந்துட்டு செம்பன் வினோத் ஆர் எஸ்.ஜே. சூர்யா அவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் இந்த படத்துல வில்லனா வரப்போதா வந்துட்டு பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ செம்பன் வினோத் வந்துட்டு விக்ரம் படத்துல பார்த்திருப்பீங்க. ஜோஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ அவரு இல்ல எஸ்.ஜே. சூர்யா 2 பேத்துல யாரோ ஒருத்தர் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு செம்பன் வினோத் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு நம்ம ரெப்பிட்டேட்டிவா வில்லன்ஸா பார்த்துக்கிட்டே இருக்கோமா, ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு புதுசா யாராவது ஒரு இது பண்ணா நல்லா இருக்கும். அதனால செம்பன் வினோத் பண்றது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா போன படத்துலயுமே வந்துட்டு வர்மன் அந்த கேரக்டர் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு அவ்வளவு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் கிடையாது. ஒரே ஒரு படத்துல தான் நமக்கு வர தெரியும். அவரை இறக்கி ஒரு சம்பவம் பண்ணல நெல்சன் அந்த மாதிரி வந்துட்டு இந்த தடவை செம்பன் வினத்தை வச்சு ஒரு சம்பவம் பண்ணா நல்லா இருக்கும். எஸ்.ஜே. சூர்யா போறது வந்துட்டு ஒரு மணி மேக்கிங் பிசினஸ் ரீதியா நல்லா இருந்தாலுமே வந்துட்டு ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு செம்பன் வினத்து போனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்படி பார்க்கல யார் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீனா வந்துட்டு போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா கூட ஒரு படம் பண்ண போறதா ஆஃபீஸா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாமே சைன் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த படத்தோட கேஸ்டிங் விட்டு இப்போதைக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காதான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால வந்துட்டு ஏப்ரல் ஷூட்டிங் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இட்லி கடை ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நெல்வேக்கன் என்னடி கோபம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போற அந்த சமயத்துல அதுக்குள்ள பார்த்தா தேரே இஷ்குமேன் போயிட்டாரு. இப்ப ஏப்ரல் இந்த படம் ஷூட்டிங்கிறாங்க. எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு தனுஷ்னா, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காரு கேப்பே இல்லாம. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்னன்னு சொல்லிட்டு. வர்ஷா பாரத்தோடைய பேட் கேர்ள் ரொம்ப நாள் முன்னாடி டீசர் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ராட்டடம் ஃபெஸ்டிவல் போய் அந்த படம் வந்துட்டு சூப்பர் அப்ரிசியேஷனை பெற்று வந்திருக்கு. ஸோ ஒரு பிராமின்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சாலும் நிறைய வந்துட்டு அஜெண்டாஸ் கம்யூனிட்டிஸ் அந்த பிரச்சனை கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே கூட சம்மர் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டேரக்டர் பொண்ணு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு போல்டான படமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஒரு தரமான படமா இருந்தாகணும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஜினிகாந்த் வந்துட்டு வெற்றிமாறன் சார் கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காராமா. ஸோ அந்த கதை வந்துட்டு இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை அந்த கதை அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா 2 பேரும் ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் வந்துட்டு இந்த மாஸ் அதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த ஆக்டிங் இந்த ஸ்டோரி ஃபோக்கஸ் ஃபிலிம்ஸ்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் வந்துட்டு வேட்டையன் பண்ணியிருந்தாரு இல்லையா? அடுத்தது இந்த படம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாடிவ் சார் பத்தி எந்த அப்டேட்மே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆர்யா, கௌதம் கார்த்திக் அண்ட் மஞ்சு வாரியர். ஒரு ஸ்பை த்ரில்லர் தான். ஒரு கிளீஷேவான ஹாலிவுட் ஸ்கிரிப்ட். நியூக்ளியர் பாம்பு இருக்கும். அதை வந்துட்டு வில்லன்ஸ் எடுத்துருவாங்க. அதை வந்துட்டு வச்சு மிரட்டுவானுங்க. ஹீரோ கும்பல் போயிட்டு காப்பாற்ற ஒரு கிளீஷேவான ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் தான் இந்த நியூக்ளியர் பாம்பு. அதை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல ஸ்டார்டிங்ல வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ், அந்த ட்ரூவா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஸ்பைஸ் இருக்காங்க அவங்கள பேஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. டீசர் பார்க்கும்போது ஒரு பக்கா கிளீஷேவான ஒரு ஹாலிவுட் படத்தோட ஸ்பை த்ரில்லர் மூவி மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா என்னதான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம பண்ணாலும் அதை எந்த அளவுக்கு ரூட் பண்றோங்கிறத மேட்ரு டிக் மாதிரி ரொம்ப ரூட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த ரூட் பண்ணி எடுத்தா தான் நல்லா இருக்கும். அந்த வகையில இந்த டீசர் பார்க்கும்போது பெருசா ரூட்டடாவே தெரியல. படம் பார்த்தா நமக்கு தெரியல. மேபி ட்ரைலர் வரும்போது ரூட்டடா தெரியுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்காவான ஒரு ஹாலிவுட் படத்தை இந்தியன் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்த மாதிரி தான் இந்த டீசர் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் வந்துட்டு எப்படி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ரூட்டடா எடுத்திருந்தாங்க அப்படின்னா சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு சீன்ல பார்த்தா சென்னை வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வேலை வெடிச்சு ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சொன்னீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்பெல்லாம் டாம் க்ரூஸ் படங்களுக்கே பெருசா கூட்டம் போறது இல்லை. ஏன்னா அதே கிளிஷே ஸ்டோரி தானே அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் சொல்லிட்டு. லாங் டைம் பெண்டிங்னால டீசல் நம்ம ஹரிஷ் கண்ணனுடைய படம். ஸோ அந்த படம் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு ஒரு ஆக்ஷன் படம் எப்போ ரிலீஸுக்கு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கூட போயிட்டு அந்த மேக்கிங்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நானும் அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்பா இருந்தேன். இப்போதைக்கு அந்த படத்துல இருந்து வந்துட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தில் பாரு ஆச்சா அப்படிங்கிற ஒரு சாங் நீங்க இந்த பியர் சாங் கேட்டிருப்பீங்க. இந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல அந்த படம் தான் இந்த படம். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி சொல்லி இந்த படம் வந்துட்டு கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி 2 வீடியோ 3 வீடியோ சொல்ல நினைக்கிறேன். முந்தின வாரம் நம்ம சொன்ன மாதிரி ஞாபகம். அப்பயே சொல்லியிருந்து இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிற சமயத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு எஸ்டிஆர் தான் பாடியிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு வைபான சாங்கா இருக்கு. அண்ட் டான்ஸுமே பயங்கர சூப்பரா பண்ணியிருந்தாரு ஹரிஷ் கல்யாண். லைட்டா சீனா சாங் மாதிரி இந்த பீட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் விஷுவலுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் தரமா இருந்துச்சு சாங்கு. குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஒரு சூப்பரான ஒரு சாங். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்டில் விமன் அப்படிங்கிற ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட்லியா இருக்காங்க. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்துட்டு கல்யாணம் ஆகி லைஃப் வந்துட்டு இருக்கு. பட் அது இல்லாம அவங்க வந்துட்டு லாஸ்ட்லியா அவங்களோட கேரக்டர் கூட அஃபேர்ல இருக்காங்க. ஸோ திடீர்னு அவர் காணாம போயிட்டாரு. அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ன ஏதுங்கிறது தெரியல. அவங்க ஒய்ஃப் தான் கொண்டாங்களா லாஸ்ட்லியா கொண்டாங்களா இல்லை வேற ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். ஸோ அது வந்துட்டு மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜென்டில் உமன் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களே கொண்டுட்டு அவங்களே ட்ராமா பண்ற மாதிரி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சுது. ஸோ அது தவிர நான் வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணி தான் தப்பா சொன்னாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சவுந்தரராஜன். குட் டே சொல்லி. வாய் கிழிச்சிரும் புரியுதா?